ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழில் இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் முதல் பருவத்தில் இருக்கிற 3வது இயல். ஓகேவா? ஆல்ரெடி 2 இயலுக்கு நம்ம 25 கொஸ்டின்ஸ் லைவ் டெஸ்ட் வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ பதிவில் 3வது இயலுக்கான அந்த லைவ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ப்ரீவியஸ் லைவ் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இந்த லைவ் டெஸ்ட் எல்லாம் இருக்குது. அதனால உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து லைவ் டெஸ்ட்டை கண்டினியூஸாக அட்டன் பண்ணுங்க. ஓகே, எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு 10ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம வந்து லைவ் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 25 கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணும் பொழுது வீடியோவோட முடிவில் 25க்கு எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் ரைட்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட மார்க்கை கமெண்ட்டில் கொடுங்க. ஓகே, ஏன் அப்படின்னா எத்தனை கொஸ்டின் நீங்கள் ரைட்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மதிப்பெண்ணை வந்து நானும் தெரிஞ்சுப்பேன். ப்ளஸ் வந்து எந்த அளவுக்கு படித்த விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நியூ சிலபஸ்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்து உங்களுக்குமே ஏற்படும். ஓகேவா? ஸோ டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அகர வரிசையில் அறவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது? அகர வரிசைனா ஆனாவன வரிசை. ஓகேவா? அந்த வரிசையில அறிவுரைகளை கூறக்கூடிய இலக்கியம் திருக்குறள், மூதுரை, ஆத்திச்சூடி, ஆசார கோவை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆத்திச்சூடி, ஆப்ஷன் சி. ஓகேவா? ஆத்திச்சூடியில தான் என்ன பண்ணுவாங்க, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லி ஆனாவன வரிசையில அந்த இது இருக்கும். ஸோ ஔவையார் எழுதினது வந்து ஆத்திச்சூடி. ஓகே, அறிவியல் ஆத்திச்சூடி ஒன்று இருக்கும், அது நெல்லை சு முத்து அவர்கள் எழுதியிருப்பாரு. அதுவுமே என்ன இருக்கும், ஆனாவன வரிசையில தான் இருக்கும். புதிய ஆத்திச்சூடி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை எழுதுனது யாரு, பாரதியார் அவர்கள். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு முத்து அவர்களை பாராட்டியவர் யார்? நெல்லை சு முத்து இருக்காருல, நான் இப்பதான் சொன்னேன், அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதுனது நெல்லை சு முத்து. இவரை தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லி யார் பாராட்டினா? ஜவஹர்லால் நேரு, மேதகு அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, சர் சி வி ராமன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அப்துல் கலாம். மேதகு அப்துல் கலாம் அவர்கள் தான் இந்த மாதிரி அவரை சொல்லியிருப்பார். அடுத்தது பாருங்க. ஓய்வர எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? ஓய் பிளஸ் அற, ஓய் பிளஸ் வர, ஓய்வு பிளஸ் வர, ஓய்வு பிளஸ் அற. ஸோ இந்த சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா என்ன வரும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓய்வு பிளஸ் அற அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அதாவது சொல்லுக்கான எதிர்ச்சொல்ல கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி சொற்களுக்கான எதிர்ச்சொல்லும் முக்கியம். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு சிலபஸ்ல இருக்கு, நேரடியா வினாக்கள் வந்து வரும். ஸோ இந்த எதிர்ச்சொற்களை பொருத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, அணுகு அப்படின்னா என்னது, விலகு அப்படின்னு அர்த்தம். ஸோ 4வது உள்ளது. அடுத்தது ஐயம் அப்படின்னா என்னது, சந்தேகம். ஸோ அதுக்கு எதிர்ச்சொல் தெளிவு. ஊக்கம் அப்படின்னா உற்சாகம் அப்படின்னு வரும். ஸோ அதற்கான எதிர்ச்சொல் வந்து சோர்வு அப்படின்னு வரும். உண்மை அப்படின்னா பொய்மை அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி இருக்கும் இல்லையா? அந்த பாடல் வரிய பாடினது யாரு? பாரதியார், கவிமணி, பாரதிதாசன், நெல்லை சு முத்து அவர்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதியார் தான். ஓகேவா? விண்வெளி எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். விண் பிளஸ் வழி, விண் பிளஸ் வெளி, விண் பிளஸ் ஒளி, விண் பிளஸ் ஒளி. விண் வெளி. ஓகேவா? இதை பிரிச்சோம் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வரும். ஓகே, விண் பிளஸ் வெளி. அடுத்த கொஸ்டின். தானியங்கி தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களை போல செயல்களை நிறைவேற்றும் என்று விளக்கம் தந்துள்ளது. யார் வந்து இந்த மாதிரி விளக்கம் ரோபோஸ்க்கு வந்து கொடுத்திருப்பா என்று டேஷ் விளக்கம் தந்துள்ளது? அமெரிக்கா கலைக்களஞ்சியம், சென்னை கலைக்களஞ்சியம், பிலிப்பைன்ஸ் கலைக்களஞ்சியம், பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். ஓகே, அடுத்த கொஸ்டின்.
ரோபோ எனும் சொல்லின் பொருள் டேஷ். தானியங்கி, எந்திர மனிதன், அடிமை, இயந்திரம். ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கான பொருளை தான் கேட்குறாங்க. ஓகேவா? ரோபோனா என்னன்னு கேட்கல. ஓகே, கொஸ்டினை நல்லா புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் அடிமை. இது நமக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐக்கிய நாடுகள் சபை சோஃபியா என்ற ரோபோவிற்கு வழங்கிய பட்டம் டேஷ். சதுரங்க வெற்றியாளர், நுண்ணறிவு வெற்றியாளர், புதுமைகளின் வெற்றியாளர், மனிதர்களின் வெற்றியாளர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, புதுமைகளின் வெற்றியாளர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். எளிது எனும் சொல்லின் எதிர்ச்சொல் சிறிது, அரிது, பெரிது, வரிது. எளிதுனா எளிமையான அப்படின்னு அர்த்தம். ஸோ இதற்கான எதிர்ச்சொல் அப்படி கேட்குறாங்க. இதுக்கு என்ன எதிர்ச்சொல் வரும்? அரிது, ரேர் அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் இதற்கான எதிர்ச்சொல். அடுத்த கொஸ்டின். விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே, டாக்டர் அப்துல் கலாம், காரல் கபேக், லிலியன் வாட்சன். ஸோ இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் மற்ற நபர்கள் எழுதின நூலோட பெயர் தெரியும் அப்படின்னா அதையுமே நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? விளக்குகள் பல தந்த ஒளி இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா லிலியன் வாட்சன் தான். ஸோ இந்த டாக்டர் அப்துல் கலாம் எழுதுனது பார்த்தீங்க அப்படின்னா அக்னி சிறகுகள் இருக்கு இல்லையா, அது எழுதியிருப்பாரு. எர்னஸ்ட் ஹெமிங்வே என்ன எழுதியிருப்பாரு, அப்புறம் காரல் கபேக் என்ன எழுதியிருப்பாரு, இது ரெண்டையும் நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஓகேவா? எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு ரிவிஷன் ரீகால் பண்ணிக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் போயிடும்ல, அதனாலதான் சில கொஸ்டினை நான் உங்கள்கிட்டையும் கேட்கிறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அகர வரிசையில் எழுதுக. கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி. அகர வரிசையை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாக்ஸை வந்து போட்டுறணும். ஸோ இதுல எல்லாமே ஒரே சொல்லா இருக்கு, அதனால இதை விட்டுறலாம். அடுத்து ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை, இந்த சொற்களை கவனிப்போம். ஓகேவா? காக்கு அப்புறம் காவன்னா வரணும். ஸோ இங்க வந்து காவன்னா 3 இடத்துல இருக்கு. ஸோ அப்போ இதையும் விட்டுறலாம். அடுத்து மூணாவது இருக்கக்கூடிய இந்த சொல்ல கவனிக்கலாம். காக்கு அப்புறம் என்ன வரணும்? கீ தான் வரணும். இங்க என்ன இருக்கு? கிழக்கு இருக்கு, இங்க கீற்று இருக்கு, இங்க கிழக்கு இருக்கு. அப்ப 2 இடத்துல கிழக்கு இருக்கு. ஸோ அப்ப அடுத்து 4வதா இருக்கக்கூடியதுக்கு வரணும். கீக்கு அப்புறம் என்ன வரணும்? கீ அப்படிங்கிறது தான் வரும். பூ வந்து வராது. ஸோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர். ஸோ வந்து அகரவரிசை ரொம்ப முக்கியம். ஸோ அகரவரிசை தெரியல அப்படின்னா அதுக்கு நான் செப்பரேட்டா வீடியோ கூட உங்களுக்கு டீச் பண்ணி போடுறேன். ஸோ அதை பார்த்து கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். மொழி என்பதற்கு டேஷ் என்று பொருள். சொல், பொருள், எழுத்து, உயிர். மொழி, பதம், கிளவி அப்படின்லாம் சொல்லி எதை சொல்லுவோம்? ஆப்ஷன் ஏ, சொல்லதான் வந்து மொழி, பதம், கிளவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின். அறிவு அற்றம் டேஷ் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன். நீக்கும், சேர்க்கும், காக்கும், போக்கும். அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்னு சொல்லுங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆஹா அரண் அப்படின்னு சொல்லி வரும். ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின். நோ எனும் சொல்லின் பொருள் என்ன? வறுமை, துன்பம், இன்பம், கொடுத்தல். நோ அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? துன்பம். ஆப்ஷன் பி. ஸோ வந்து இந்த நோ அப்படிங்கிறது என்னது? ஓரெழுத்து ஒரு மொழியில குறில் எழுத்து. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதே மாதிரி இன்னொரு குறில் எழுத்தும் இருக்கு, அது என்னன்றது தெரியும்னா கமெண்ட்ஸ்ல கொடுங்க. தேசிய அறிவியல் நாள் டேஷ் கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் 29, பிப்ரவரி 29, ஏப்ரல் 28, பிப்ரவரி 28. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி,
பிப்ரவரி 28. ஸோ எதனால பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினமா கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தெரியும்னா அதை நீங்க சொல்லுங்க. ஓகேவா? எத்தனை பேர் இது கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு பார்ப்போம். அடுத்த கொஸ்டின், மருந்து என்னும் சொல் பொருள் தரும் சொல். மூலிகை, அமுத அறிவியல், ஔடதம் அறிவியல். மருந்து அப்படின்னா என்னது? ஔடதம். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது? கடல் நீர் ஏன் கருப்பாக காட்சியளிக்கிறது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக இல்லை? கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது? கடல் நீர் ஏன் நிறமாக காட்சியளிக்கிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இவர் வந்து எங்க கப்பல் பயணம் மேற்கொண்டிருப்பாரு? கப்பல் பயணத்துல தான் இப்படி ஒரு கொஸ்டின் இவருக்கு வரும். ஸோ எந்த நாட்டுக்கு கப்பல் பயணம் மேற்கொண்டார் அதையும் கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஓகேவா? ஸோ ஏன் ஒவ்வொரு கொஸ்டின் ரிலேட்டடா இன்னும் சில பாயிண்ட்ஸ் வரும்னா, வெறும் 25 கொஸ்டின் மட்டும் பார்த்தோம் அப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் அது தொடர்புடைய மற்ற இதையும் நான் உங்களுக்கு ரீகால் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, கலைச்சொல் தருக. நுண்ணறிவு அப்படிங்கிறதுக்கான சரியான கலைச்சொல் என்ன? இன்டெலிஜென்ஸ், சேட்டலைட், எஜுகேஷன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நுண்ணறிவுனா என்னது? இன்டெலிஜென்ஸ். ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின், தவறான கூற்று எது? மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். குறுக்கங்களில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஸோ இதுல தவறான கூற்று என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, குறுக்கங்களில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், பின்வரும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. காலிங் பெல்லை அழுத்தினான் கணியன். இந்த காலிங் பெல் அப்படிங்கிறது வந்து பிறமொழி சொல். சரியா? இதற்கு இணையான தமிழ் சொல் வேணும். நமக்கு சிலபஸ்ல இந்த டாபிக் இருக்கு, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓசை மணி, அழைப்பு மணி, வீட்டின் மணி, கதவின் மணி. ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் அப்படின்னும் பொழுது என்ன? கால் பண்ணுவோம் இல்லையா? கால், ஒருத்தருக்கு கால் பண்ணுவோம், ஒருத்தவங்கள கூப்பிடுறோம் போன்ல. ஸோ அழைப்பு மணி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ராமன் விளைவு இந்தியாவிற்கு டேஷுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தது. மருத்துவம், வானியல், அறிவியல், தொழில்நுட்பம். இது அறிவியல் தொடர்புடையது. அப்ப ஆப்ஷன் சி, அறிவியல். அடுத்த கொஸ்டின், பிரித்து எழுதுக. அவ்வுருவம். அவ்வு பிளஸ் உருவம், அ பிளஸ் உருவம், அவ் பிளஸ் உருவம், அ பிளஸ் உருவம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அ பிளஸ் உருவம் தான் அவ்வுருவம் அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. சூப்பர் கம்ப்யூட்டர், ஏவுகணை, செயற்கைக்கோள், மீத்திறன் கணினி, நுண்ணுணர்வு கருவி. சூப்பர் கம்ப்யூட்டர். ஆப்ஷன் சி, மீத்திறன் கணினி. அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. நுண்ணுணர்வு கருவிகள். இதற்கான அந்த கலைச்சொல் என்ன? சென்சார், சேட்டலைட், இன்டெலிஜென்ஸ், சிபியு. சிபியுனா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்சார்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இதுதான் நுண்ணுணர்வு கருவிகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 25 வினாக்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ப்ளஸ் இது தொடர்புடைய மற்ற பாயிண்ட்ஸுமே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த 25 வினாக்களுக்கு நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் வந்து ஆன்சர் ரைட்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா அந்த வீடியோ பதிவு சம்மந்தமான கருத்தையும் நீங்கள் வந்து பதிவிடலாம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரி லைவ் டெஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாமல் வரும். சப்போஸ் அப்படியே உங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வீடியோஸோட லிங்க்கும் நான் டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்தும் நீங்கள் வந்து இந்த வீடியோஸை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும்.
டைமுக்கு உங்களுக்கு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியலனாலும் லேட்டாக கூட நீங்கள் வந்து அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி அந்த 25 கொஷினையும் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிடுங்க. ஸோ அது ரிலேட்டடாக உள்ள எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.